தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் நாம் இணைந்திருக்கிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. நம்முடைய பயணம் என்பது இன்றைக்கு 103ஆம் நாள் நிகழ்வில் புதுமைப்பித்தனுடைய கதையை பிரம்மராட்சஸ் கதையை சொல்ல இருக்கிறார் அருமை மாணவர் வெங்கடேசன் அவர்கள். இவர் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நம்முடைய பாண்டிச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய நிகழ்கலைத்துறையினுடைய 2ஆம் ஆண்டு இளங்கலை 2ஆம் ஆண்டு மாணவர் வெங்கடேசன் ஆவார். ஒரு பெருமைமிகு மாணவர் நம்மோடு பயணிப்பதில் மகிழ்வாய் பயணிக்கக்கூடிய இந்த மாணவர் இன்றைக்கு கதை சொல்வதிலும் 103ஆம் நாள் நிகழ்வில் இணைந்திருக்கிறார். தோழமையோடு இந்த அவையின் சார்பாக வரவேற்கிறேன். தோழமையே கதை சொல்லுங்க. உங்க பேரண்ட் பேரு சொல்லிட்டு உங்கள பற்றிய அறிமுகம், நிகழ்த்துக்களை பற்றி எதுவும் சொல்றதுனாலும் சொல்லிட்டு கூட நீங்க ஆரம்பிக்கலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வெங்கடேசன். தந்தை பெயர் குப்புசுவாமி, அன்னையின் பெயர் எல்லம்மாள். மிகச் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவன். ஒரு நாட்டுப்புற கலைஞனாக 12 வருடமாக நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். குறிப்பாக நாட்டுப்புற கலை மட்டுமல்லாது நாடகத்தின் சம்பந்தமாகவும் சில தகவல்கள் அறிய வேண்டும். அதில் புதியதாக ஒரு முன்னெடுப்பு தேவை என்பதற்காக நான் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு நிகழ்கலைத்து படித்துக் கொண்டு வருகிறேன். தற்பொழுது இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி நான் இக்கதையை துவங்குகிறேன். நித்தியத்துவத்திற்கு ஆசைப்பட்டு இடர்பட்டு அழிவுற்றவர்களின் கடைசி எச்சரிக்கையாக இருந்தது அவன் கதை. அவன் பொன்னை விரும்பவில்லை, பொருளை விரும்பவில்லை, போகத்தை விரும்பவில்லை. மனக்கோடியில் உருவம் பெறாது வைகரை போல் எழும் ஆசை எண்ணங்களை துருவி அறியவே ஆசைப்பட்டான். மரணத்தால் முற்றுப்புள்ளி பெறாது ஆராய்ச்சியின் நுனிக்கொழுந்து வளர வேண்டும் என்ற நினைப்பினால் அவன் ஏற்றுக்கொண்ட சிலுவை அது. அன்று முதல், ஆம், அது நடந்து வெகு காலமாகிவிட்டது. இன்று வரை ஆசைகள் உந்த அழிவு அவனை கைவிட மரணம் என்ற விழிப்பற்ற ஒரு சொப்பனாவஸ்தை மூல காரணங்களாலும் நியதிகளாலும் ஏற்றுண்டு ஜடத்திற்கும் அதற்கு வேறான பொருளுக்கும் உண்டான இடைவெளியில் அவன் அலைந்து திரிந்தான். ஆசை அவசியமில்லை. ஆராய்ச்சி அவிழ்ந்து மடிந்து நியதியை இழந்து விபரீதத்தின் தீவிர கதியில் சென்றது. அவன் இப்பொழுது வேண்டுவது முன்பு விரும்பி துருவிய இடைவெளி ஆராய்ச்சி அன்று, சாதாரணமான மரணம். உடல் இருந்தால் அல்லவா மரணம் கிட்டும்? ஜடமற்ற இத்திர்சங்கு நிலையில் சமூகத்தில் அடிபட்டு நசுங்கியவர்கள் ஆசைப்படும் மோட்ச சாம்ராஜ்யம் போல மரண லட்சியம் அவனுக்கு நெடுந்தூரமாயிற்று. அவன் அப்பொழுது நின்ற இடம் அப்புறத்து அண்டமன்று, கிரக கோளங்கள் சுழலும் வெளியன்று, அது பூலோகந்தான். அவனுடைய வாசஸ்தலமாயிருந்த குகையின் பலிபீடத்தில் அவனுடைய ஆசையின் நிலைக்களமான பழைய தேகம் துகள்களாக சிதவுப்பட்டு கிடந்தது. ஜடத்திலே வெறும் ஆகர்ஷண சக்தி போல், சூட்சுமமான உருவற்ற கம்பி போல், பார்வைக்கு தென்படாத ஒளி ரேகை போல் அவ்வுடல் அவனுக்கு காட்சி அளித்தது. உலகத்தை பதனமாக பாதுகாக்க அமைந்த 7 சஞ்சி போன்ற லோகங்களிலே எங்கு வேண்டுமானாலும் அவன் அலையலாம். ஆனால் அவற்றை தாண்டி இடைவெளியிலே செல்ல அவனுக்கு சக்தி இல்லை, நியதி இல்லை. அவன் அப்பொழுது நின்ற இடம் ஜடத்தின் சூட்சும ரூபங்களான வாயுக்களும் செல்லக்கூடாத வெறும் சக்திகளே மூர்த்தி மோதி சஞ்சரிக்கின்ற உலக கோலத்தின் மிகவும் சூட்சுமமான 7வது சஞ்சி. அவ்விடத்திலே அவனுக்கு வெகு நேரம் நிற்க முடியாது. ஆனால் சூட்சும உடலின் இயற்கையினால் அடிக்கடி அங்கு உந்தி தள்ளப்படுவான். சக்திகள் பிரளயம் போல கோஷித்து உருண்டு புரண்டு
சிறிய விபத்து போல் நடு மையத்தில் கிடக்கும் ஜடத்திற்கு உயிரணுக்களை மிகுந்த வேகத்தில் தள்ளும். அவ்விடத்திலே சக்தி அலைகள் நினைவு பிறந்து மடியும் கால எல்லைக்குள் இடைவழி தேகத்தை குழப்பி நசுக்கி புதிய சக்திகளை அவனது சூட்சும தேகத்தில் ஊட்டி உள்ளே பூமியை நோக்கி தள்ளிவிடும். புதிய சக்தியூட்டப்பட்ட அவனது சரீரம் ஜட தாதுக்கள் பாசி போல் உற்பத்தியாகி உரம் பெற்று கீழ் நோக்கி இறங்கும் இடைச்சஞ்சிகளில் நின்று செக்கச் செவேலென்று எங்கும் பறந்து நினைவின் எல்லைக்கோடாக கிடக்கும் கிரக கோளங்களின் வானப்பாதைகளை நோக்கும். அவனது உருவம் சூட்சும உருவம், அதாவது ஆசையின் வடிவத்தை ஏற்கும் உருவம். அவன் தனது பழைய ஜீவியத்தில் எந்த அம்சத்தை பற்றி நினைக்கிறானோ அச்சமயத்தில் முன் அவனது பூத உடல் பெற்றிருந்த வடிவத்தை சூட்சும தேகம் இப்பொழுது பெறும். பூத உடலிலே பார்ப்பதும் கேட்பதும் உண்பதும் வெளிப்படுத்துவதும் முதலிய காரியங்களை தனிப்பட்ட கருவிகள் செய்தன. இப்பொழுது அவனுக்கு உடல் முழுவதுமே வாய். அவன் பார்வைகள் வெளியே எட்டினாலும் ஆசைகள் பூமியை நோக்கி இழுத்தன. ஆசையின் ரேகைகள் அவனை பலிபீடத்தை நோக்கி இழுத்தன. அவன் அன்று பூத உடலை நீங்கி வெளிப்பட்டதும் இவ்வுலகத்தை பாதுகாக்கும் 7 சஞ்சிகள் போல் உள்ளிருக்கும் வஸ்துவின் விடுதலைக்கு தடையாக 7 இருப்பதையும் உணர்ந்தான். ஒன்றை கடந்தால் மற்ற 6ஐயும் இறுக பிடித்தது போல் ஒன்றை வைத்து 7ஐயும் நீக்கி பாய வேண்டும். இப்பொழுது ஒன்றை விட்டு பிரிந்ததினால் போக்கினபடியாக கிடக்கும் மரணத்தின் விழிப்பையும் இழந்து சொப்பன வாசத்தை போன்ற இந்த இடைநிலையில் கட்டுப்பட வேண்டியதாயிற்று. ஆசைகள் மெதுவாக மரணத்தை நோக்கி திரும்பின. பழைய நிலைகள் படிப்படியாக பரிணமித்து அவனையே விழுங்கி பூமியை நோக்கி தள்ளின. பலிபீடத்தில் வந்து விழுந்தான். அவனே பிரம்மராட்சஸ். குறிஞ்சிப்பாடியின் பக்கத்திலே சூரங்காடு பெரிய மலை பிரதேசம். காலத்தேவனின் தங்கைகள் போன்ற பாறைகள் இயற்கையின் செழிப்பான கானகம் என்ற அந்தப்புறத்திலே மறைந்து கிடந்தன. சூரங்காடு மனிதர்கள் பலத்திற்கு நிலைக்களமாக விளங்குவது. அங்கே இருப்பது என்னவென்று ஒருவருக்கும் தெரியாது. குறிஞ்சிப்பாடியின் சமூகத்தின் திவலை ஒன்று எப்பொழுதோ நெடுங்காலத்திற்கு முன்பு அதில் சென்றது, திரும்பவில்லை. குறிஞ்சிப்பாடியினர் பிறகு அத்திசையில் செல்வதே இல்லை. சூரங்காட்டில் கொடிய மிருகங்கள் கிடையா, விஷக்கிருமிகள் கிடையா. அது நிசப்தமும் இயற்கை தேவியும் கலக்கும் இடமாம். சப்த கன்னிகைகள் திரிவார்களாம். மனிதர்கள் போனால் திரும்ப மாட்டார்கள். இது குறிஞ்சிப்பாடியினரின் எழுதா கிளவி. இந்த வேத வித்திற்கு குறிஞ்சிப்பாடியில் தோன்றும் மகான்கள் அடிக்கடி பாஷ்யம் விரித்து அதை ஒரு பெரும் சமுதாய கட்டுப்பாட. அக்காலத்திலே குறிஞ்சிப்பாடியின் சமூகத்திலே தோன்றி அதன் வளர்ச்சிக்கும் பிரபலத்திற்கும் பாடுபட்டவன் நன்னயப்பட்டன் என்ற வாலிபன். குறிஞ்சிப்பாடியில் குறுகிய ஆசைகளை பலப்படுத்தி வளர்ப்பதே அவனுக்கு ஒரு மகத்தான சேவையாகப்பட்டது. போரிலே மரணத்தை நேருக்கு நேராக பார்த்தவன். குறிஞ்சிப்பாடி சமூகத்தின் விஷப்பூச்சிகளை சித்திரவதை செய்து மரணக்கதவை மெதுவாக திறந்து அதன் உளைச்சலிலே பயத்தை போக்கியவன். அவனுக்கு மரணம் பயத்தை தரவில்லை. விதியின் விசித்திர கதிக்கு அளவுகோல் உண்டோ? நன்னயப்பட்டனுக்கு மரணத்தின் பயத்தை அறிவிக்க மூல சக்திகள் நினைத்தன போலும். அவன் மனைவி பெண் குழந்தையை பெற்றுக் கொடுத்து அந்த உழைப்பிலே உயிர் நீத்தாள். அன்று நன்னயப்பட்டன் மரணத்திற்கு எத்தனையோ ரூபங்கள் உண்டு என்று அறிந்தான். அதற்கப்புறம் 3 வருஷங்கள்
வெங்காய சருகு போல் உதிர்ந்து விட்டன. அந்த 3 வருஷங்களும் நன்னயப்பட்டனுக்கு சமூகத்தின் குறுகிய கால அளவுகோலை கடந்து வேறு உலகத்தில் யாத்திரை செய்வதாயிருந்தன. அவன் சக்திகளின் பௌருஷத்தின் எல்லையை நாடினான். ஒரு நாள் அந்தி மயங்கும் சமயம் குறிஞ்சிப்பாடி இருவரை இழந்தது. காலம் என்ற அரங்கில் சரித்திரம் மீண்டும் ஒருமுறை பழையபடி நடித்தது. நன்னயப்பட்டன் திசையறியாமல் சென்றான். பசிறியாமற் சென்றான். கைக்குழந்தையின் 3 வயது குழந்தையின் சிறு தேவைகள் அவனுக்கு பூத உடம்பின் தேவைகளை இடித்து கூறும் அளவுகோலாயின. அதன் பசியை சாந்தி செய்யும் பொறுப்பு இல்லாவிட்டால் அவனிடம் பசியின் ஆதிக்கம் தலை காட்டியிராது. அவன் அன்று ஆசைப்பட்டது எல்லாம் மரணத்தினின்றும் தப்புவதற்கு வழி. ஏன் மரணத்தினின்றும் தப்ப வேண்டும் என்று அவனிடம் யாராவது கேட்டிருந்தால் அவனால் காரணம் கூறிக்க முடியாது. ஆனால் பயம் என்று ஒப்புக்கொண்டிருக்க மாட்டான். மரணத்தை வெல்வதே, காலத்தின் போக்கை தடை செய்வதே ஆண்மை என்று பதில் சொல்லியிருப்பான். பேதை. மரணம் என்பது இல்லாவிடில் நரகம் என்பது எப்படி தெரியும்? அப்பொழுது அவனது சிறு மனம் குறிஞ்சிப்பாடிக்கு மேல் விரிந்து அகில லோகத்தையும் கட்டி ஆள்வதற்கான மூல சக்திகளின் சூட்சும கயிற்றை கைக்குள் அடக்க வேண்டும் என்று அறிவு கெட்ட ஆசையால் கட்டுண்டது. இருண்டு நெடுநேரமாகியும் நடந்து கொண்டே இருந்தான். கையில் குழந்தை, ஆசையற்று, ஆனால் வித்துக்களான தேவையில் மட்டுமே நிலைக்கும் மனநிலையில் கட்டுண்டு நித்தியத்துவத்திற்கும் மரணப்பாதையின் சுழலுக்கும் மத்தியிலுள்ள பிளவுக்கோட்டின் எல்லை வெளியான இடைவெளியில் நின்று உறங்கியது. குறிஞ்சிப்பாடியின் வேதம் பொய்யாகும் நிலையை நன்னயப்பட்டன் நிதர்சனமாக கண்டான். நெடுநேரம் நடந்த களைப்பு இருளின் கருவை போன்ற ஒரு குகை வாயிலில் சிறிது உட்கார வைத்தது. உறக்கத்தை அறியாத கண்கள் குகைக்குள் துருவின. அந்த குகைதான் பிரம்ம ராட்சசாக தவிக்கும் ஒரு பழைய மனிதனுடைய ஆசையின் பயங்கரமான பலிபீடம். வெகு காலமாக அப்பாதையிலே யாரும் வரவில்லை. மனித தைரியத்தின் உச்சஸ்தானமாக இருந்த அந்த குகையின் வாசலில் நன்னயப்பட்டன் உட்கார்ந்தும் குழந்தையின் வீறிட்டு அலறத் தொடங்கியது. குழந்தையை தேற்றி பார்த்தான். எவ்வளவோ தந்திரங்களை செய்து பார்த்தான். குழந்தையின் அலறல் நிற்கவே இல்லை. அதை தோளில் சாத்தி கொண்டு முதுகை தட்டி கொடுத்த வண்ணம் எழுந்து உலாவி அங்கும் இங்குமாக நடக்கத் தொடங்கின. குகையின் வாசலை விட்டு அகன்று செல்லும் பொழுது குழந்தையின் அழுகை படிப்படியாக ஓய்ந்தது. ஆனால் திரும்பி குகையை அணுகியதுதான் தாமதம். குழந்தையின் குரல் உச்சஸ்தாயை எட்டியது. 2-3 முறை இப்படி பரீட்சித்த பிறகு இந்த அதிசயமான செயல் குகையில் என்ன இருக்கிறது என்று பார்க்க அவனுள் ஆசையை எழுப்பியது. மரத்தடியில் சற்று நேரம் இருந்து குழந்தையை உறங்க வைத்துவிட்டு எழுந்து குகையை நோக்கி நடக்கலானான். காற்றற்று அசைவில்லாது நிற்கும் மரங்களிடையே ஒரு துயரம் பொதிந்த பெருமூச்சு எழுந்தது. சற்று நின்று சுற்றுமுற்றும் கவனித்தான். அவனைத் தவிர வேறு யார் இருக்கப் போகிறார்கள்? குகையின் வாயிலின் பக்கம் போனதும் தேகம் அத்தியந்தமும் காரணமற்று குலுங்கியது. மயிர்கால்கள் திடீரென்று குளிர்ந்த காற்றை ஏற்றது போல் விரைத்து நின்றன. நன்னயப்பட்டன் உள்ளத்தில் இயற்கைக்கு மாறான இக்குறிகளினால் ஆச்சரியம் தோன்றது. புகை வாயிலை கடந்து உள்ளே சென்று அவன் இருள் திரையில் மறைந்தான். உள்ளே சென்றதும் நன்னயப்பட்டனுக்கு புதிய சக்தி பிறந்தது. என்றும் இல்லாதபடி அவன் மூளை தீவிரமாக விவரிக்க முடியாத எண்ணங்களில் விழுந்து அவற்றை தாங்க சக்தியற்று புயலில் அகப்பட்ட சிறு படகு போல்
தத்தளிக்கிறது. நெஞ்சுறுதி என்ற சுங்கான் மனத்தின் அறிவு கெட்ட வேகத்தை கட்டு மீறி போகாது. காத்தினால் நிரந்தரமான பைத்தியம் பிடிக்காது. தப்பினான். இருட்டின் நடுமையம் போல் ஏதோ ஒன்று தெரிந்தது. சிறிது சிறிதாக மனித உருவம் போல் வடிவெடுத்தது. பின்னர் இருளில் மங்கியது. இதை பார்த்த வண்ணமாகவே இருந்தான் நன்னயப்பட்டன். அதை தவிர மற்ற யாவும் மறந்து போயின. அதை பார்த்து கொண்டிருக்க இரத்தத்திற்கு பதிலாக வேறு ஒரு புதிய திரவப் பொருள் புரண்டு ஓடுவது போல் சிறு வலியுடன் கூடிய இன்பத்தை கொடுத்தது. மனத்திலே புகை மறைந்து வேறு ஓர் உலகம் தென்பட்டது. ஜடத்திலே தோன்றாத விபரீதமான பிராண சக்திகள் பேரலை வீசி எல்லையற்ற சமுத்திரம் போல் கோஷித்தன. அந்த சக்தி கடலின் திசை முகட்டிலே ஒளிச்சற்பங்கள் விளையாடித் திரிந்தன. இதன் ஒளிதானா அந்த கோர கர்ஜனைகள்? நன்னயப்பட்டனின் பார்வை மங்கியது. மேகப் படலம் போல் ஏதோ ஒன்று கண்களை மறைத்தது. இருட்டையும் நிசப்தத்தையும் தவிர அவன் இந்திரியங்கள் வேறு ஒன்றையும் உணரவில்லை. எத்தனை காலம் கழிந்ததோ அவனுக்கு உணர்வில்லை. மந்திரத்தால் கட்டுண்டு பின்னர் அதிலிருந்து விலகிய சர்ப்பம் போல் எழுந்து நடந்தான். கால்கள் தள்ளாடின. புகையின் வெளியில் வருவதற்குள் அவனுக்கு பெரிய பாடாகிவிட்டது. இவ்வளவும் ஒரு வினாடில் நடந்தேறியது என்று சொன்னால் நன்னயப்பட்டன் நம்ப மாட்டான். அவன் குழந்தையின் பக்கம் வந்து தரையிலே சோர்ந்து படுத்தான். மனிதனது பலவீனமெல்லாம் இயற்கை தாயின் மடியிலே ஒருங்கே தஞ்சம் புகுந்தது போல ஆசை வித்தின் ஆரம்ப வடிவமான குழந்தையின் பக்கத்தில் கிடந்தான். கானகத்திலும் இருள் மடிய வைகரை பிறந்தது. புகைக்கு மேல் முகட்டுச் சரிவில் நின்ற மாமரக் கொம்பின் கொழுந்துகளில் பொன்முலாம் பூசப்பட்டிருந்தது. நன்னயப்பட்டன் எழுந்தான். அவனுக்கு முன்பே குழந்தை எழுந்து தவழ்ந்து விளையாடிக் கொண்டிருந்தது. சூரங்காட்டிலே பசி தீர்த்து கொள்ள நெடுந்தூரம் அலைய வேண்டியதில்லை. மா, பலா முதலிய சாதாரணமாக வளர்ந்து கிடக்கும் பாறை குடைவுகளிலே குளிர்ந்த சுனையூற்றுகளும் ஏராளம். ஆசை அவனை மறுபடியும் குகைக்குள் இழுத்தது. குழந்தையை மரத்தடியில் வைத்துவிட்டு உள்ளே சென்றான். புகையின் இருள் திரண்ட ஓரத்திலே கருங்கற்படுக்கை போன்ற ஒரு பாறை. சுற்றிலும் யாரோ ரசவாதியொருவன் எப்பொழுதோ அங்கிருந்து ஆராய்ச்சி நடத்தியது போல் மட்பாண்டங்களும் குடுவைகளும் ஓரத்திலே வரிசையாக அடக்கப்பட்டும் உரி கட்டி தொங்க விடப்பட்டும் கிடந்தன. இவ்வாறு அடுக்கடுக்காய் கிடந்த மனித வாசத்தின் அறிகுறிகளுக்கிடையில் ஒரு பொருள் அவன் கவனத்தை இழுத்தது. அந்த கருங்கற்பாறையின் படுக்கையிலே ஒரு எலும்பு கூடு கிடந்தது. நன்னயப்பட்டன் பயம் என்பதை அறியாதவன். மரணத்தையும் பச்சை இரத்த பிரவாகத்தோடு தெரியும் மண்டை ஓடுகளையும் அவன் கண்டு அஞ்சியவன் அல்ல. ஆனால் அவனுக்கு அதை நெருங்க நெருங்க முந்திய நாள் இரவு இருட்டிலே குகைக்குள் நுழைந்த சமயம் ஏற்பட்ட விவரிக்க முடியாத உள்ளத்தை விரைத்து போகச் செய்யும் உணர்ச்சிகள் தோன்றலாயின. ஆனால் அவன் ஒன்றையும் பொருட்படுத்தாது நெருங்கினான். அப்பொழுது குகையின் இடைவெளியிலிருந்தோ ஒரு சிறிய சூரிய கிரகணம் வந்து எலும்பு கூட்டின் வலக்கண் குழியில் விழுந்தது. நன்னயப்பட்டன் முன்னால் ஓர் அடியெடுத்து வைக்க முடியாது கட்டுண்ட சர்ப்பம் போல நின்று வெளிச்சம் விழுந்த மண்டையோட்டில் இருக்கும் கண்குழியை நோக்கினான். அதில் ஒரு புழு நெளிவது போல தோன்றியது. அது புழுவா? அன்று. ஒரு சிறிய கருவண்டு மெதுவாக வெளியேறி ஒளி ஏணியில் ஏறிச் செல்வது போல் சிறகை விரித்து ரீங்காரமிட்ட வண்ணம் பறந்து சென்று முகட்டில் இருந்த இடைவெளியில் மறைந்ததுதான் தாமதம். அந்த துவாரத்திற்கு வெளியே
அண்ட கோலமே விற்று விழும்படியாக காதை செவிடாக்கும் இடிச்சிரிப்பு. அது அந்த அமைதியின் நிலைமையான சூரங்காட்டையே ஒரு குலுக்கு குலுக்கியது. நன்னயப்பட்டன் உடல் வியர்த்தது. அவனது பூத உடல் கட்டு கடங்காது நடுங்கியது. ஆனால் கண்கள் மட்டிலும் பயப்பிராந்தியில் அறிவை இழக்கவில்லை. அசாதாரண விவகாரத்தில் தூண்டப்பட்டு உண்மையை அறிய தாவுகிறது என்பதை உணர்ந்ததும் பாவனையில் எலும்புக்கூடு கிடக்கும் இடத்தையும் வண்டு மறைந்த இடத்தையும் ஒருங்கே கவனித்தான். வெடிப்படச் செய்த சிரிப்பு மங்கியதும் சூரிய கிரகணம் மறைந்தது. அசாதாரணமான அமைதி பிறந்தது. நன்னயப்பட்டன் குகையை சுற்றி பார்க்க தொடங்கினான். கற்பாறை படுக்கைக்கு மறுபக்கம் குகையின் ஒரு சுவர். அதன் மேல் இருளிலும் தெரியக்கூடிய ஒளி திராவகத்தால் சிவப்பாக எழுதப்பட்டது போன்ற எந்திரம். அதன் ஒரு பக்கத்தில் தாமரை பூ ஒன்று செதுக்கப்பட்டிருந்தது. தாமரை மலரின் இதழ்கள் எலும்பு கூட்டின் மார்பகத்துக்கு நேராக 2 அடி உயரத்தில் சுவரின் மேல் இருந்தன. கற்பலகையில் எலும்பு கூட்டிற்கும் சுவருக்கும் உள்ள ஒரு சிறு இடைவெளியில் சுவரில் இருப்பதைப் போலவே எந்திரம் செதுக்கப்பட்டு அதன் மையத்திலும் ஒரு செந்தாமரை புஷ்பம் செதுக்கப்பட்டிருந்தது. கற்பலகையில் வரையப்பட்ட எந்திரம் இருளில் பொன்னிறமாக மின்னியது. தாமரை மலர் வெண்மையான பளிங்கினால் செய்து பொருத்தப்பட்டது போலிருந்தது. நன்னயப்பட்டன் அதன் மீது கையை வைத்து தடவி பார்த்தான். அது தனியாக செதுக்கி பாறையில் பொருத்தப்படாத விசித்திரமாக இருந்தது. அது எப்படி அமைக்கப்பட்டது? எலும்புக்கூடு 6 அடி நீளம். உயிருடன் இருந்த பொழுது அம்மனிதன் ராட்சசன் போல இருந்திருக்க வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை. இவ்வாறு நினைத்து கொள்ளவே நன்னயப்பட்டன் வேறு பக்கமாக தலையை நிமிர்ந்து நோக்கினான். என்ன ஆச்சரியம்! ஒரு பிரம்மாண்டமான முதலை வாயை திறந்து கொண்டு அந்தரத்தில் தொங்கியது. இருட்டில் தோன்றும் மயக்கமா? இல்லை இல்லை. 2 சரடுகள் வளையங்கள் போல் உயரே இருந்தது. தொங்கவிடப்பட்டு அவற்றின் ஊடே இம்முதலை புகுத்தப்பட்டு உயரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. இருட்டின் கூற்றால் முதலில் சரடு தொங்குவது தெரியவில்லை நன்னயப்பட்டனுக்கு. மெதுவாக அதை அணுகினான். இருட்டில் கால் இடறியது. ஜோதியாக ஒரு திரவ பதார்த்தம் உருண்ட பானையிலிருந்து வழிந்தோடியது. அதன் பளபளப்பு கருங்கல் தளத்தை தங்க மெருகிட்டது மல்லாது புகையை சிறிது பிரகாசமடைய செய்து. லாவகமாக பலிபீடத்தின் மீது ஒரு காலை வைத்து ஏறி நின்று அவன் முதலையின் வாயை நோக்கினான். கண்கள் உரி வீசின. வாய் கத்தியால் வெட்டி வைத்த கதைக்கூறு போல் தெரிந்தது. ஆனால் அதன் மீது சலனம் இல்லை, உயிர் இல்லை. முதலையின் திறந்த வாயில் ஓலைச்சுவடிகள் போல் கட்டுக்கட்டாக என்னவோ இருந்தன. நன்னயப்பட்டன் அவற்றை எடுத்தான். ஓலைச்சுவடிகள் போலில்லாமல் அவை மிகவும் கனமாக இருந்தன. அவற்றை அப்படியே சுமந்து கொண்டு குகைக்கு வெளியே வந்தான். அந்த சமயத்தில்தான் நன்னயப்பட்டனுக்கு பூலோகத்தில் இருக்கிறோம் என்ற உணர்வு ஏற்பட்டது. அத்தனை நேரம் ஜன்னி கண்ட நிலையில் உள்ளுக்குள் போராடும் பயத்தை அமுக்கி அந்த குகை ரகசியங்களை துருவிக் கொண்டிருந்தான். குழந்தை ஒரு மர நிழலில் தவழ்ந்து விளையாடி கொண்டு சிறிது தூரத்தில் விரை பொறுக்கும் மைனாவை பார்த்து சிரித்து கொண்டிருந்தது. நன்னயப்பட்டனுக்கு சுய பிரக்னையாக, அதாவது ஓடித்திரியும் எண்ண கோணல்களிலிருந்து யதார்த்த உலகிற்கு கொண்டு வரும் ஒரு துருவ நட்சத்திரமாக அக்குழந்தை இருந்தது. அதை தூக்கி வைத்து கொண்டு கையில் இருந்து
ஓலைச் சுவடியை அவிழ்த்தான். வெளிச்சத்தில் பிரித்து ஏடு ஏடாக வாசித்தான். முதலில் அவனது கவனம் அந்த சுவடிகளின் விசித்திரமான குணத்திலேயே தங்கியது. அப்பொழுதுதான் கருக்கிலிருந்து நறுக்கி திருத்தப்பட்ட பனை ஓலை மாதிரியே காணப்பட்டது. இளம் பச்சை கூட மாறவில்லை. ஓலையின் ஓடு, மெல்லிய நரம்புகள் கூட வெள்ளையாக தென்பட்டன. ஆனால் ஓலைதான் உலோகம் போல் கெட்டியாகவும் கனமாகவும் இருந்தது. அதில் எழுத்துப் பள்ளங்களில் சிறிது பளபளப்பு இருந்தது. இதென்ன விசித்திரமான ஓலை என்பது பிடிபடாமல் உள்ளிருக்கும் வாசகத்தை உறக்க படிக்க ஆரம்பித்தான். காலத்தின் கதியை தடை செய்யும் உண்மையை கண்டுபிடித்து விட்டேன். ஆமாம், அது மட்டிலுமா? வெறும் ஜடத்தை, மூல பிரகிருதிகளை பிராண பக்தி கொண்டு துடிக்கும் உயிர்கோளங்களாக மாற்று திறமையை படைத்து விட்டேன். நான் தான் பிரம்மா. சேதன அசேதனங்கள் எல்லாம் எனது அறமே. நானே நான், நானே நான் என்று சில ஏடுகள் முழுதும் தரிகெட்ட மூளையின் ஓட்டம் போல் வார்த்தைக்குள் குப்பையால் நிறைக்கப்பட்டிருந்தன. நன்னயப்பட்டனுக்கு இந்த கொந்தளித்துச் செல்லும் லிபிகளின் அர்த்தம் புரியவில்லை. மூளை சுழன்றது. பின்னர், இவ்வளவு தூரம் உனக்கு பொறுமை இருக்கிறதா? இனிமேல் என் ரகசியத்தை கேள். பிரபஞ்ச ரகசியத்தை அறிய எங்கெல்லாம் சென்றேன் தெரியுமா? மிசிர தேசம் வரை அக புராணம் வழிகாட்டியது. செமிராமிஸ் காலத்தின் கதியை நிறுத்தும் வித்தையை கற்பித்தான். உண்மையில் ஒரு படி அது. அதற்கு மேல் எத்தனை? மூளை குழம்பாது. நீ என்னுடன் வருவாயா? அப்படியானால் புகைக்குள் மூளையில் தொங்குகிறதே முதலைக்கூடு, அது ஒடிந்து மண்ணாகி மண்ணுடன் சேராதபடி செய்தவன் அவன்தான். அதை இப்பொழுதும் உயிருடன் எழுந்து நடமாடச் செய்யலாம். அதை யார் அறிவித்தான் என்று உனக்கு சொல்ல வேண்டுமா? அதைத்தான் சொல்ல மாட்டேன். அது உனக்கு தெரியலாகாது. வேண்டுமானால் உண்மையை பரிசோதித்துப் பார். மூளையில் நீ கொட்டிவிட்டாயே அந்த ஜீவரசம், அதை ஒரு துளி எடுத்து உன் இரத்தத்தில் கலந்து அதன் மூக்கில் பிடி. அப்புறம் பார். எனது எலும்பு கூட்டிற்கு உடலளித்து பின்னர் என் உயிரை அதில் பெய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நான் உனக்கு ரகசியங்களை விளக்கமாக சொல்ல முடியும். இவ்வாறு வாசித்துக் கொண்டிருந்த நன்னயப்பட்டனுக்கு கண் பிதுங்குவது போலிருந்தது. என்ன? ஓலை, வெறும் ஓலை. அதில் இருந்த ஒரு எழுத்தை கூட காணவில்லை. அவ்வளவும் மறைந்தது. வெறும் தகடுகளாக மங்கி மறையும் சூரிய ஒளியில் சுவடிகள் மின்னின. வாசித்ததெல்லாம் உண்மையா அல்லது வெறும் சித்த பிரமையா? அவன் சொன்னதை பரீட்சித்து பார்த்தாள். நன்னயப்பட்டன் மறுபடியும் புகையினுள் சென்றான். புகையிலிருந்த சூரிய கத்தியால் விரலில் சிறிது நறுக்கி ரத்தம் எடுத்து மின்னிக் கொண்டிருந்த ஜீவரசத்தில் கலந்தான். புகை முழுவதிலும் சுகமான ஒரு பரிமள கந்தம் பரவியது. அவனுடைய உடலையும் உள்ளத்தையும் மோக லாகிரியில் தள்ளியது. மெதுவாக முதலை கூட்டை எடுத்து கீழே வைத்து அதன் மூக்கில் இந்த வாசனையை கலவையை பிடித்தான். சிறிது நேரம் ஒன்றும் நிகழவில்லை. பின்னர் ஒளி இழந்து மங்கி ஒரே நிலையில் நின்ற முதலையின் கண்களில் சிறிது பச்சை ஒளி வீசியது. மெதுவாக அதன் உடல் அசைந்தது. திறந்தபடியே இருந்த வாய் மெதுவாக மூடியது. முதலை அவனை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டது. அதே சமயம் கழுக் என்ற ஒரு பெண்ணின் சிரிப்பு. ஏறிட்டு பார்த்தான் நன்னயப்பட்டான்.
எதிரே குகை வாயிலில் தவழும் தனது குழந்தையின் முன்னால் அழகின் வரம்பை சிதற அடித்து பிறந்த மேனியில் நிற்கும் ஒரு பெண் உருவம் குழந்தையை நோக்கி சிரித்த வண்ணம் நின்றது. என்ன அழகு! அப்பெண்ணின் நீண்டு சுருண்ட கருத்த தலைமயிர் இருவகிடாக அவளது உடலழகை அப்படியே முழங்கால் வரை மறைத்தது. நன்னயப்பட்டன் ஸ்தம்பித்து அவளையே நோக்கிய வண்ணம் நின்றான். வைத்த கண் எடுக்க முடியாதபடி அப்படியே நின்றான். பயப்படாமல் அவள் திரும்பும் பொழுது கவனி, பின்பு உன் வேலை என்றது அவன் காதருகில் ஒரு குரல். அதற்கு என்ன கம்பீரம், என்ன அதிகார தோரணை! அப்பெண்ணோ நெடுநேரம் குழந்தையே நோக்கி நின்று சிரித்து கொண்டிருந்தாள். குழந்தையை தன்னிடம் வரும்படி சமிக்ஞை செய்தாள். குழந்தை அசையவில்லை. நெடுநேரம் முயன்றும் குழந்தை அசையவில்லை. மெதுவாக அவள் குழந்தையை ஏறிட்டு பார்த்த வண்ணமே பின்னிட்டு நடந்து வந்தாள். அப்பொழுதும் குழந்தை அசையவில்லை. ஆனால் குழந்தையின் உடல் அவ்விடத்திலேயே கட்டுண்டு கிடப்பது போல் பட்டது நன்னயப்பட்டனுக்கு. ஏனென்றால் அப்படி தவித்தது குழந்தையின் அவ்வுருவத்தினிடம் செல்ல. பின்னாகவே அடியெடுத்து வைத்துச் சென்ற அப்பெண்ணுருவத்தின் முகத்தில் சடக்கென்று ஒரு மாறுதல் ஏற்பட்டது. கோபம் தணலாக தீப்பொறி பறக்க முகம் கோரமாகச் சுருங்கி நிமிர்ந்தது. மேலும் மேலுதட்டின் அடியிலிருந்து புறப்பட்டன 2 மெல்லிய கோரப்பற்கள். மின்வெட்டு போல் திரும்பியது அவ்வுருவம். அவ்வளவுதான். என்ன கோரம்! பின்புறம் வெறும் எலும்புக்கூடு. மண்டையோட்டின் கீழ்பாகத்திலிருந்து தொங்கியது ஒரு சிறு சடை. நன்னயப்பட்டன் நன்னயப்பட்டனா நன்னயப்பட்டனா அவன். அவன் முகமும் உடலும் ஏன் இக்கோர உரு பெற்றுவிட்டன? கையில் நீண்ட நகம், தேகத்தில் சடைமயிர், வாயில் வச்சிர தந்தம், உதடுகள் நெஞ்சு வரை தொங்குகின்றன. பேய் பாய்ச்சலில் சென்று மறையும் ஒரு பெண்ணுருவின் சடையை பிடித்து திரும்பி புகைக்குள் மறைந்தான். வெளியே என்ன ஆச்சரியம்! குமுறும் இடியும் மின்னலும் எங்கிருந்தோ வந்து குவிந்தன. புகைக்குள்ளே பேயுருவத்தில் நடமாடுகிறான் நன்னயப்பட்டன். பலிபீடத்தின் மீது இருக்கும் எலும்பு கூட்டின் முட்கலசங்களில் சுருண்டு உலர்ந்திருந்த குடல், ஈரல், இருதயம் இவற்றை எடுத்து வைத்து களிமண்ணால் சேர்த்து பிணித்துக் கொண்டிருக்கிறான். வெளியே மழையற்று மின்னல்கள் பிரபஞ்சத்தின் கேலிச் சிரிப்பை போல் வெக்களித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த உருவத்தின் தலைமாட்டில் குழந்தை சுய அறிவு இழந்தது போல் பிரக்ஞையாயிற்று. விழித்த கண் திறந்தபடி உட்கார்ந்து வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. நன்னயப்பட்டன் அதன் இதயத்துடன் பெண் உருவிடமிருந்து பிடுங்கி சடையை கட்டி அதன் மற்றொரு மூலையை உருவத்தின் நாபில் சேர்க்கிறான். அவனது நாக்கு மட்டிலும் சாதாரணமாக தொங்குகிறது. மெதுவாக பலிபீடத்தின் தாமரை குமிழ்களில் செப்பு கம்பிகளை பின்னி அவற்றை பலிபீடத்தின் மீது வளர்த்தப்பட்டிருக்கும் உருவத்தின் கை, கால், தலை இவற்றுடன் சுற்றி புகைக்கு வெளியே கொண்டு வந்து ஒரு உயரமான மேட்டில் ஈசான திக்கு நோக்கி எந்திரம் போல வளைத்து பதிக்கிறான். உஷார்! ஜீவரசத்தை கண்களில் தடவு என்றது ஒரு குரல். நன்னயப்பட்டன் அவ்வாறே தடவினான். கிட்ட நிற்காதே, விலகி நில்லு என்றது. சட்சடா என்று ஆரம்பித்து புரண்டு வெடித்தது ஒரு பேரிடி. மின்னல் வீச்சு கம்பிகள் வழியாக பாய்ந்து புகை முழுவதும் ஒரே பிரகாசமாக்கி கண்ணை பறித்தது. தொட்டுப்பார் என்றது அக்குரல் மறுபடியும். நன்னயப்பட்டன் அணுகினான். பலிபீடத்தின் மீதிருந்த உருவத்தை தொட்டான். என்ன ஆச்சரியம்!
வெறும் களிமண் சதைக்கோளமாக மாறிவிட்டது. அதன் நாபியிலும் இதயத்திலும் தீபரசத்தை தடவு. நன்னயப்பட்டன் அப்படியே செய்தான். மறுபடியும் ஏற்பட்டது மின்னலும் இடியும். உணர்வு ஏற்பட்டு விட்டது. தொட்டுப்பார், இதயம் மடித்து கொள்ளும். இனி உயிர்தான் பாக்கி. குழந்தையை அதன் முகத்தில் படுக்கவை. நன்னயப்பட்டன் அப்படியே செய்தான். இதற்குள் அவனது கோர உருவத்தில் செம்பாதி மறைந்து விட்டது. முதலில் அந்த மூலையில் இருக்கும் மருந்தை கையில் தடவி உருவத்தின் கைகளை உன் 2 கைகளாலும் பிடித்து கொண்டு முதலையின் முதுகில் நில். ஒரு கையை எடுத்தால் உன் உயிர் போவது நிச்சயம். ஜீவரசத்தை எடுத்து இருவர் மீதும் கொட்டிவிட்டு நான் சொன்னது போல் செய் என்றது அக்குரல். நன்னயப்பட்டன் எந்திரம் போல அவற்றை செய்து முடித்தான். உருவத்தின் கண்களையே பார், வேறு பக்கம் திரும்பாதே. மறுபடியும் இடி இடிக்க ஆரம்பித்தது. கோர இடி சமுத்திர அலை போல் தனது உள்ளுணர்வை தாக்கி உடலில் தாங்கொணா வேகத்தில் புரளுவதை அறிந்தான். உருவத்தின் மீது வைத்த கண் மாறவில்லை. உருவத்தின் கண்கள் மெதுவாக அசைக்கின்றன. அதன் நெற்றியில் சிறு வியர்வை துளிர்க்கிறது. கண்கள் மெதுவாக திறக்கின்றன. அச்சமயம் பழுக் என்ற பெண்ணின் சிரிப்பு குரல். மறுபடியும் அதன் உருவமோ பார்க்க வேண்டும் என்ற ஆசை மறுபடியும் அதன் உருவப்பிரமையில் சென்று லயித்தது. மெதுவாக கண்ணை திருப்பினான். அப்பேயுருவம் மெதுவாக பலிபீடத்தை அணுகி சடையை எடுக்க முயன்றது. கட்டளையை மறந்து அதை தட்ட கையெடுத்தான். எடுக்காதே என்ற அதிகார தோணியுள்ள குரல். உருகிய பிழம்புகள் பாதங்கள் வழியாக இதயத்தை நோக்கி பாய்வது போல் ஒரு சிறு வினாடி நினைத்தான். அவ்வளவுதான். மற்றொரு பேரிடி. நீட்டின கையை மடக்க முடியவில்லை. ஒரு கணத்தில் 3 எலும்பு கூடுகள் தான் பலிபீடத்தின் மீது கிடந்தன. ஏக்கமான பெருமூச்சு புகை நின்று வெளிப்பட்டு வானவெளியில் மறைந்தது. இன்னும் எத்தனை காலம்? கதை முடிந்தது ஐயா. நன்றியா. ஒரு பெரிய நீண்ட நெடிய கதை. கதை நீங்க நிகழ்த்துக்களை படிக்கிறதுனால என்னவோ அந்த கதை அந்த வாசிக்கின்ற பொழுது ஏற்ற இறக்கம், இன்னமும் சொல்லப்போனால் உங்கள் குரல் வளத்திலே அந்த உணர்வுகளுக்கான வெளிப்பாடு எல்லாம் பொருந்தி இருக்கிறது. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, திரைத்துறையினுடைய நடிகர், தமிழ்நாடு நடிகர் சங்கத்தினுடைய தலைவர், ப வ வ போற்றுதலுக்குரிய நாசர் ஐயா கதை சொல்லுகின்ற பொழுது தான் ஏற்ற இறக்கத்தோடு வாசித்து அவருடைய அதுபோல இருந்தது. மிக்க மகிழ்ச்சி. கொஞ்சம் பெரிய கதை, கொஞ்சம் புரிதலும் சிரமம். அது ஒரு பெரிய நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் கதையை சரியாக இந்த அவையில் கடத்தி வந்திருக்கிறீர்கள். அதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும், பாராட்டுக்களையும் பதிவு செய்கிறோம். தோழர் நீங்க அப்படியே இருங்க. எல்லாரும் பின்னூட்டம் சொன்ன பிறகு மறுபடியும் உங்கள்ட்ட ஒரு முறை நிறைவு பின்னூட்டமும் உங்கள்ட்ட கேட்போம். கேட்ட பிறகு நிறைவு பண்ணுவோம். நன்றி தோழர்களே. பின்னூட்டத்தை தொடங்குகிற கணேசரா இடத்தில் இன்றைக்கு அம்மா அறச்செல்வி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை சொல்லி உண்மையிலே பாராட்டணும். இந்த கதையை எடுத்ததுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த கதை பெரிய கதை. நான் படிச்சேன். எனக்கு அது புரிந்து கொள்ள ரொம்ப சிரமப்பட்டேன். அந்த முதல் பகுதி படிக்கிறதுக்கு, படித்து புரிந்து கொள்ள ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் போக போக புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இன்னொரு தடவை படிச்சாதான் அது நல்லா புரியும். ஆனாலும் கூட இந்த கதையை எடுத்து நான் சொல்றேன்னு முன் வந்ததுக்கு உங்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியா இருந்துச்சு. நான் பார்த்தேன் யார் கதை சொல்றாங்க, மாணவர்னு போட்டிருந்தது.
இவ்வளோ பெரிய கதைய சொல்றதுக்கு முன் வந்திருக்காங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ரெண்டாவது இதுல ஆச்சரியப்படுறதுக்கும் இல்ல. இந்த நாட்டின் எதிர்காலமே மாணவர்கள் கையில தானே இருக்கு. அதனால அதுவும் இப்ப இருக்கிற மாணவர்கள் பல்திறன்களை உள்ளடக்கிய மாணவர்களாக இருக்காங்க. சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்களாகவும் இருக்காங்க. அதனால உங்களுக்கு எதுவும் சாத்தியமே, அதுல சந்தேகம் இல்லை. அந்த வகையில நீங்க ஒரு நாடகக்கலை அது மேல கொஞ்சம் பற்று உள்ளவர்னு சொன்னீங்க. அதனால அந்த வாசிப்பின் போது அந்த வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்தீங்க. அந்த வாக்கியங்கள், வார்த்தைகள், அந்த நிகழ்வுகளுக்கு உயிர் கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி. இந்த கதையோட பின்னோட்டம் நமது ஆளுமைகள் சொல்லும் போதுதான் நானே கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். பின்னோட்டங்கள்ல எனக்கு உங்களை பாராட்டுறதை தவிர மத்தபடி எதுவும் இல்லை. இது மிகப்பெரிய கதை. நிறைய வாசங்கள் நல்லா இருக்கு. அதுல வர்ணனை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அடிக்கோடு போட்டிருக்க நல்லா சொல்லியிருக்காரு. அந்த குழந்தைய கூட ஏதோ ஒரு வித்துன்னு சொன்னாரு. புக்கு உள்ள வச்சுட்டேன் நான் வெளியில வந்ததுனால. அந்த வாசகங்கள்லாம் நல்ல வாசகங்கள் இருக்கு. நமக்கு நாம ரசிப்பதற்கேற்ற வாசகங்கள் தான். அர்த்தம் மட்டும் புரிந்து கொள்ள கடினமாக இருந்தது. மற்றபடி வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. நவநீதகிருஷ்ணன் தோழர். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். கதை சொல்லி தம்பி வெங்கடேஷுக்கு வாழ்த்துக்கள். உண்மையிலேயும் அந்த நிகழ்த்துக்களை மாணவர்ங்கிற முறையில் மிக அழகாக நம்ம ஒருங்கிணைப்பாளர் நம்ம அரசியல் சொன்ன மாதிரி கதைக்கு உயிரோட்டம் கொடுத்தவர். உயிரோட்டம் கொடுத்து நம்ம கேட்க வச்சுருக்கோம். கதையை பொறுத்தளவில் உண்மையிலேயும் அந்த பழைய காலத்து விட்டலாச்சரிய படத்தை பார்த்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஒரு காட்சி சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த காட்சி வந்தோன்னா முதல் காட்சி மறந்து போதாகான்ட்டு இந்த எவ்வளவு பேசி நினைவற்ற ஒன்றை தான் நினைவை முடிக்க முடியுதே ஒழிய மற்ற செய்திகளில் வந்து படிச்சபோது ஒரு 2 தடவை படித்தாலும் எனக்கும் வந்து அந்த நிகழ்காலத்துக்கு வர முடியல. சொல்லியிருக்கா உண்மையிலேயுமோ அந்த புதுமை பித்தன் வந்து அந்த இது ஒரு உத்தி. ஆனால் இன்னும் 2-3 தடவை படித்தா தான் அந்த அதை புரியும். 2வது இந்த மாதிரி கதைகள் வந்து அதிகமாக இல்லை. இது கொஞ்சம் மனோதத்துவ ரீதியாகவும் தெரியுது. மனோதத்துவ ரீதியாக அதாவது இறந்த உயிர் வந்து ஆன்மா வந்து வெளியே சுற்றுற கதை இதெல்லாம் நம்ம கதைகளை படிச்சிருக்கோம். தனி கதைகள் இருக்குது. இது நேராக அந்த பின்னோட்ட அந்த முதல்ல நடந்ததை பின்னால் சொல்கிறது, பின்னால் நடந்ததை முதல்ல சொல்கிறதுங்கிற மாதிரி உத்தியை கவனித்து எழுதியிருக்காரு. அது மாதிரி இந்த முதலை வர்றது, எலும்புக்கூடு வர்றது இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு மாறி மாறி அந்த அந்த பழைய உத்தியாக தான் தெரியுது. எனக்கு இன்னும் புரிஞ்சுற அளவுக்கு இன்னும் அது உண்மையிலே நான் அதை ஒத்துக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. பணிப்புலி பாலசுப்ரமணியன் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இந்த பிரம்ம ராட்சஸ் என்ற பெரிய நீண்ட கதையை மிக அருமையாக வாசித்தார் வெங்கடேசன். திறமையான வாசிப்பு. கதை புரிந்து கொள்ள கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் அவருடைய வாசிப்பு அந்த கதையினுடைய ஓட்டத்தை எந்த விதத்திலும் தடை செய்யலை. நல்ல தொடக்கத்திலிருந்து கடைசி வர அருமையாகவே வாசித்தார். இந்த கதை புதுமை பித்தன் கதைகள்ல மிக முக்கியமான கதை தான். ஏன்னா இது பல பக்கங்களுக்கு அவர் எழுதியிருந்தா கூட அது அவர் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, மூட நம்பிக்கைகள் அல்லது மூட பழக்கங்கள் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துல ஒரு இனத்தவர்கிட்ட அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறார். என்னதான் அறிவுஜீவி என்று தங்களை மிகைப்படுத்தி சொன்னாலும் கூட அந்த பிரபஞ்ச ரகசியத்தை அறிய போறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல தடுமாற்றம் அடையக்கூடிய மூடர்களையும் அவர் சாடுறாரு. அதுதான் இந்த கதையினுடைய சாராம்சமா நான் கருதுறேன். இந்த கதை தலைப்பு கூட பிரம்ம ராட்சஸ் அப்படின்னு வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா பிரம்ம ராட்சஸ் அப்படிங்கிறது யாரை அது குறிக்குது அப்படின்னா, பிராமண பேய்கள். பிராமணன் இறந்து போனா
அந்த பேயா உழவுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அது ஒரு தனி பேய் அப்படிங்கிற மாதிரி. இப்போ மற்றவர்கள்லாம் இறந்து போனா அவங்க பேய், பிசாசு, பூதம் அப்படிங்கிற வகையில அவங்க சாடுறாங்க. ஆனா பிராமணர்கள் இறந்தா அவங்க வந்து ராட்சஸ் தான். ஆனா பிரம்ம ராட்சஸ், அவர்களுக்குன்னு ஒரு தனித்துவம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்க கிண்டல் பண்றாரு இவரு. அதுதான் எனக்கு எனக்கு தோணுது. பிரம்ம ராட்சஸ். அதுல ஒரு பிராமணன் தான் என்ன பண்றான், இந்த இறந்து போன மரணம் அடைந்த பிறகு என்ன, இந்த பிரபஞ்சம் எப்படி தன்வசப்படும், அதற்கான சாஸ்திரங்கள் என்னென்ன சொல்லுது என்பது போல அந்த கட்டுக்கதைகளை எல்லாம் அவன் அவுத்து விடுறான். இறந்த பிறகும் அவன் வந்து இன்னொருவனை சாகடிக்கக்கூடிய நிலைமையை காமிக்கும் போது சிரிப்பதா அழுவதா என்ற ஒரு நிலை தான் நமக்கு தோணுது. எனக்கு ஒரு பெரியவர் சொன்னாரு. என்ன அப்படின்னா, இந்த கடவுள் இல்லை அப்படிங்கிறது 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். யாருக்கு எல்லாம் அப்படின்னா, ஒண்ணு நாத்திகர்கள், பகுத்தறிவுவாதிகள். இன்னொருத்தர் யாரு அப்படின்னா, பிராமணர்கள் அப்படின்னு. அதிர்ச்சியான ஒரு செய்தி தான். ஏன்னா, அவங்களுக்கு தான் அது தெரியும். ஏன்னா, அவர்கள் தான் படைத்தவர்கள், அவர்கள் தான் உருவாக்கியவர்கள், ஏதோ ஒரு நம்பிக்கையில. இதுல இந்த நன்னய பட்டன், பட்டன்னே வருது. பொதுவா அந்த முத்துப்பட்டன், இந்த மாதிரி பட்டன் அப்படிங்கிறதே வந்து பிராமண சமுதாயத்தில் உள்ளதுதான். அப்ப இங்க இந்த பிராமண ராட்சஸோடு அந்த குகைக்கு போய் சென்று சேரக்கூடிய அந்த மனிதனும் நன்னய பட்டன் என்று சொல்லக்கூடியவன் குழந்தையோட போறான். இதுல சில வருத்தம் தரக்கூடிய சில செயல்கள்லாம் நடக்குது. என்ன அப்படின்னா, அங்க ஒரு பெண்ணு தோன்றா. அவ வந்து நிர்வாணமான பெண்ணுன்னு காமிக்கிறாரு. ஆனா தலை கூந்தல் வந்து முழங்கால் வர தொங்குது. அப்படிங்கும்போது அவள் தன்னை தானே மறைத்து கொண்டாள். ஆனா அந்த பெண் வந்து என்னன்னா, அந்த குழந்தையே தான் பார்க்கிறா. அப்போ ஒருவேளை அந்த இறந்து போன அந்த பெண் குழந்தை பெற்றுக்காக வேண்டி ஏங்கியவளாக கூட இருக்கலாம். எனக்கு அதுல புரியாத ஒரு இது என்ன அப்படின்னா, கடைசியா 3 உடல்கள் மேடையில் கிடந்தன அப்படின்னு சொல்லும்போது, பாவம் அந்த குழந்தையும் இறந்து போச்சா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை தான் வருது. இதுல சில வரலாற்று பூர்வமான சில இதெல்லாம் சொல்ற மிசிர தேசம் அப்படின்னு வருது. இந்த மிசிர தேசம்ங்கிறது எகிப்து நாட்டுல உள்ள ஒரு தேசம் தான். அதுதான் மிசிர தேசம்னு அப்ப சொல்லியிருக்காங்க. பாரதியார் கூட தன்னுடைய பாடல்ல, சீன மிசிரம் யவனரகம் இன்னும் தேசம் பலவும் புகழ் வீசி கலை ஞானம் படைத்தொழிலும் வாணிபமும் மிக நன்று வளர்த்த தமிழ்நாடு அப்படின்னு அவர் பாரதியாருடைய பாடல்ல அது வருது. அதுல சீனா, மிசிரம், யவனம் இந்த நாடுகளுக்கெல்லாம் தன்னுடைய ஞானத்தையும் படைத்தொழிலையும் வாணிபத்தையும் கொண்டு சென்றார்கள் தமிழ்நாட்டவர்கள் என்று அந்த பாடல்ல அந்த வெண்பால அது வருது. அப்படின்னு சொல்லும்போது அந்த மிசிரம் அப்படிங்கிறது எகிப்து நாட்டை, எகிப்து நாடு அந்த காலத்துல மிசிரம் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி. அதே போல அந்த பிரம்ம ராட்சஸ் சொல்லும்போது செமிராமிஸ் அப்படிங்கிற ஒரு சொல்ல புதுமைப்பித்தன் இதில் கொண்டு வர்றாரு. செமிராமிஸ்ங்கிறது வந்து அசிரிய பேரரசனுடைய ஒரு ஆண்ட ஒரு மிகப்பெரிய ராணி. அவருடைய கணவர் போர்ல இறந்து போறாரு. மகனுக்காக வேண்டி பல போராட்டங்களை சந்தித்த ஒரு மிகப்பெரிய ராணி. அவரை பற்றி யாரு, இந்த செமிராமிஸ் அப்படிங்கிற அந்த பேரரசியை பற்றி கிரேக்க மற்றும் ரோமன் வரலாற்று ஆசிரியர்கள் பல பேர் பாராட்டி பேசியிருக்காங்க. பிற்கால பெண் ஆளுமைகளுக்கு அவள் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. இந்த செய்திகள் வேணா கொஞ்சம் ஆறுதலா, கொஞ்சம் வரவேற்கத்தக்கதா இருக்கு. மற்றபடி அதுல எல்லாமே அந்த மூடத்தனம், புராணங்கள் சொல்லக்கூடிய அந்த இது, பிரபஞ்ச ரகசியத்தை ஆராய்வதற்கு எவ்வளவோ செய்திகள் இருக்கு. ஆனா இவங்க என்னன்னா, மரணத்திற்கு பிறகு எப்படியெல்லாம் கொண்டு வரலாம், இறந்த பிறகு இறந்த உடலை எப்படி உயிர் பெற்று எழலாம், இது மாதிரியான மூடத்தனமான செயல்கள்ல இருக்காங்க அப்படிங்கிறத சுருக்கமா சொல்லாம மிக நீண்ட ஒரு கதையில புதுமைப்பித்தன் அவர்கள் படைச்சிருக்காரு. இதுல இன்னும் ஹைலைட்னு சொல்லுவோம் இல்லையா, முத்தாய்ப்பா சொல்லக்கூடியது அப்படின்னா, கடைசியா சொல்லக்கூடிய அந்த 3 வார்த்தைகள். இன்னும் எத்தனை காலம், அதான் கடைசியா அவர் சொல்றது. இன்னும் எத்தனை காலம் இப்படி ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. ஒரு பாடல் கூட உண்டு இல்லையா, எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த பூமியிலே அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி கடைசி அந்த முத்தாய்ப்பா சொல்றதா எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. என்ன அப்படின்னா, இன்னும் எத்தனை காலம் இந்த மாதிரியான மூடப்பழக்கங்கள் தொடரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லும்போது, இதுல அந்த பிரம்மராக்சஸ்ங்கிறது ஒரு பிராமண பேய். அப்படி இறந்து போன பிராமணர்கள் பிரம்மராட்சஸா மாறுவாங்க அப்படிங்கிறத தான் தலைப்பா வச்சிருக்காரு. ஆனா அறிவுஜீவிகள் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களிடம் கூட மூடத்தனம், முட்டாள்தனமான போக்குகள் தான் காணப்படுதுங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்கு தான் இத்தனை பக்கங்களை பயன்படுத்தினாரோ என்று எண்ண தோன்றுது.
மிக அற்புதமான கதை. மிக அற்புதமாக சொன்னார் மாணவர் வெங்கடேஷுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றி 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 தோழமையே. சசிகலா தோழர் இருக்கீங்க, பிரபாகர் ஐயா இருக்கீங்க, எதுவும் சொல்றீங்களா 2 பேரும்? சசிகலா தோழர், பிரபாகர் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. இது இந்த கதை வந்து ஒரு மரணத்துக்கு முன்னாடி, ஒரு நபர் மரணத்துக்கு முன்னாடி அந்த அந்த முன்னாடி தோன்றக்கூடிய அந்த மன ஓட்டம், அதனுடைய பதிவு தான் இது. அதுல வர்ற விஷயங்களை பூரா இது பண்ணி இத வந்து ஒரு கதையா உருவாக்கி பதிவு பண்ணியிருக்கார் புதுமைப்பித்தன். இது படைப்பாளியுடைய சாமர்த்தியம். அதுதான் இந்த கதை. அந்த பையன் அருமையா சொன்னார் கதை. அந்த இது இல்லாட்டாலும், விளக்கங்கள் சொல்ல தெரியாட்டாலும், கதையை அருமையா அந்த பதிவை அருமையா வாசிச்சு சொன்னார். இதுதான் சாராம்சம். இதனுடைய சாராம்சம் இதுதான் அந்த கதையினுடைய. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். இதான் எங்க பிரபாகர் ஐயா. ஒரு வார்த்தை சொன்னாலும் நச்சுன்னு ஒரு அடி அடிச்சிடுறது. நன்றி 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 நன்றி. மிக்க மகிழ்ச்சி. வெங்கடேசன் எதுவும் சொல்றீங்களா? ஏன்னா அடுத்து நிறைவு பின்னூட்டம் சொல்ல போறாங்க. நீங்க எதுவும் சொல்றீங்களா வெங்கடேசன்? தம்பி வெங்கடேசன் சார் இருக்கேன். சொல்லுங்க. எது நிறைவாக சொல்லுங்க. முதல்ல நான் மறுபடியும் நன்றியை தான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது முதல் முறையா நான் வந்து கதை சொல்லியாக இப்படி ஒரு பெரிய ஆளுமைகள் மத்தியில வந்து நான் பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வெங்கடேசன் இப்ப கடைசியா ஒருத்தவங்க பேசுனாங்க தெரியுமா? பிரபாகர் ஆமாங்க தெரியுமா? ஆமாங்க சார். அவங்க ராஜநாராயணன் ஐயாவுடைய பையன் பிரபாகர் ஐயா. நன்றி. கண்டிப்பா அவங்க இப்படிப்பட்ட சொன்னது. பெரியவர்களோட நான் வந்து இப்போ ஒரு கதையை வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னும் பொழுது இப்போ இத்தனை பேர் பேசுனதுலேயே எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு. அவங்க கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லும் பொழுது குறிப்பிட்டு சில பாயிண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை விட இந்த கதையை வந்து எனக்கு எடுத்து கொடுத்த புனிதா மேம், அவங்க தான் இந்த கதையை முதல்ல கொடுத்தாங்க. இதை சொல்றீங்களான்னு கேட்டாங்க. ஆனா அந்த தான் இது எவ்வளவு நமக்கு தேவையான கதைன்றது எனக்கு ரொம்ப புரிஞ்சுது. ஏன்னா கதையை படிச்சு ஒரு 2 தடவை தான் படிக்க முடிஞ்சது. அப்பவே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு பெரிய விஷயத்த இந்த கதை சொல்லிக்கிட்டு இருக்கு, நம்ம இன்னும் எவ்வளவு பெரிய விஷயங்களை இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு புரிதலை உண்டாக்கிச்சு. ஸோ அந்த விஷயத்துல நிறைய நிறைய வந்து நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னும் ஒரு ஒரு சிறு துளியை நான் கத்துக்கிட்டேன் அப்படின்றதுல எனக்கு நிறைவு. நன்றி தம்பி தோழமையே, ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. நிறைவு பின்னூட்டமாக இன்றைய தினம் தோழர் நம்முடைய சிவசுப்பிரமணியன் ஐயா. அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பிரமராஜஸ் என்ற புதுமைப்பித்தனின் கதையை வெங்கடேசன் என்ற மாணவர் சொன்னார். அவர் நடிப்பில் ஈடுபாடு இருக்கு அப்படின்னு சொன்னார். ஆனா இந்த கதையை வாசிக்கும் போதே அவர் வந்து நாடகக்கலை வல்லுநர் மாதிரி தெரியுது. இவற்றை நடிப்பாற்றல் நிறைய புதிந்துள்ளது என்றே சொல்ல தோன்றுகிறது. நல்ல குரல் வளத்தால் இந்த கதையை வாசித்தாலும் அந்த நடிப்பு உணர்வு பூர்வமாக வெளிப்பட்டது. அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த கதை நன்னையப்பட்டன், குழந்தை, குகை, சூரங்காட்டுல தான் இந்த இது நடக்குது. பலிபீடம், பெண், முதலை, எலும்புக்கூடுகள் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும் வெளிப்படையா இது சமூக கதை அல்ல, ஒரு மாயாஜால கதை, கற்பனை கதை. இதுவரைக்கும் இப்ப புதுமைப்பித்தன் வந்து தன்னுடைய கதைகள்ல வடமொழி சொற்களை கதையில் ஊடையே தான் சொல்லிக்கிட்டு வந்தாரு. இப்போ வந்து ஒரு கதைக்கு தலைப்பாகவே வச்சிருக்கிறார். அந்த வடமொழி சொல் பிரம்மராஜஸ் அப்படின்னு தலைப்பாகவே வச்சிருக்கிறார். இதுல வந்து பிரம்மராஜஸ் இதுல கடைசியில களிமண் அப்படின்லாம் வருது.
அதெல்லாம் வேற வேற ஒண்ணும் இல்ல. இந்த புதுமைப்பித்தன் எதை குறிப்பிடுகிறார்னா, உடம்பு முழு உடல் என்பது பஞ்சபூதங்களால் உருவானது அப்படிங்கிறத குறிப்பா காட்டிருக்கு. நிலம், நீர், காற்று, வளி, ஆகாயம் அப்படிங்கிறது இந்த அதை குறிப்பிட்டிருக்கிறார். பிரம்மராஜஸ், அதாவது பிரம்மாவின் ராஜஸ் குணம் அப்படின்னா அது 3 குணங்கள் சொல்லுதாங்க. ஆர்வம், செயல்பாடு, படைப்பின் படைப்பின் தரம். இந்த 3 குணங்களும் பிரம்ம வந்து பொதுவா நம்ம எல்லாரும் நம்பப்படுகிறது இந்த பிரபஞ்சத்தை உள்ளடக்கியவர், உருவாக்குபவர். இந்த பிரபஞ்சம் மாறக்கூடியது. இயல்பான அவருடைய பணியால் இந்த பிரபஞ்சம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த மாற்றத்தை தான் இந்த கதை முழுவதும் குறிப்பிடுகிறார் புதுமைப்பித்தன். அந்த மாற்றத்தை இந்த கதை முழுவதும் குறிப்பிட்டு காட்டுகிறார். 3 குணங்கள். அது அந்த பலிபீடத்துல 3 எலும்புக்கூடுகள் கண் கிடக்கின்றன அப்படின்னு சொல்றாரு. அது 3 குணங்களைத்தான் அப்படி சொல்லுகிறாரோ என்று நினைக்க தோன்றுகிறது. 3 குணங்களில் ஒன்று எந்த நேரத்திலும் ஆதிக்கம் செலுத்தும். இதுல அந்த நன்னயப்பட்டன் ஆர்வம் என்ற குணம்தான் இதுல இந்த கதை முழுவதும் அவன் நினைச்சு பார்க்கறான். ஒரு கற்பனையில நினைச்சு பார்க்கறான். பிரம்மராஜஸ் படைப்பாளரான கடவுளிடமிருந்து படைக்கப்பட்ட உலகிற்கு பாயும் படைத்த அனுபவம் மற்றும் கொள்கையை குறிப்பிடுகிறது. இந்த மாதிரி இந்த இது பிரம்மராஜஸ் அப்படிங்கிறது கடவுளால் படைக்கப்பட்ட, அதாவது பிரம்மனால் படைக்கப்பட்ட அந்த உலகில் நிகழும் பல்வேறு குணாதிசயங்களை, நடைமுறைகளை இந்த கதை படம் பிடித்து காட்டுகிறது. மற்றபடி இது ஒன்றும் சமூக கதை இல்லை, மாயாஜால கதை. இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கதைகள் குழந்தைகளுக்கு ரொம்ப ஆர்வமா விரும்புவார்கள் என்று சொல்ல தோன்றுகிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் ஒரு நிறைவான கதை. ஏன்னா கதை கொஞ்சம் செரிமானம் ஏற்படுவதற்கு தாமதமானாலும் பிரபாகர் ஐயா சொன்னது போல ஒரு நிறைவு வாழ்க்கையில் ஏற்படுகிற மன உளவியல் போராட்டத்தை ஒரு உளவியல் கதையாகவே நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் கதையையும் உள்வாங்கி கொண்டு சொன்ன தம்பி வெங்கடேசன் அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி, தோழர்களை நாளைய தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் தோழர் ஜீவா அவர்களின் சிந்தனை கனவுகளோடு இணைந்து பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்கிறோம். அம்மா பேன் கார்டு இருக்கா?